இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வழக்கமான உற்சாகத்துடன் புத்தாண்டு கொண்டாட்டம். கடற்கரையில் குவிந்த மக்கள். புத்தாண்டு புதுச்சேரி கோவில்களில் சிறப்பு வழிபாடு. நீண்ட வரிசையில் நின்று மக்கள் சுவாமி தரிசனம். அமலுக்கு வந்தது பெட்ரோல் டீசல் விலை உயர்வு. பெட்ரோல் 2 ரூபாயும் டீசல் 1 ரூபாய் 99 காசுகளாகவும் உயர்வு. புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் புத்தாண்டை லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கொண்டாடினர். மேலும் கடற்கரை சாலையில் இடையூறு செய்த இளைஞர்களை போலீசார் தடியடி நடத்தி கலைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை கொண்டாட தமிழகம் உள்ளிட்ட பிற மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வருகை புரிந்தனர். மேலும் முக்கிய சுற்றுலா தலமான கடற்கரை சாலையில் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அவர்களை போலீசார் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே உள்ளே அனுமதித்தனர். கடற்கரை சாலையில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் 10 இடங்களில் தடுப்புகளை அமைத்திருந்த நிலையில் கூட்டம் நிறைந்ததன் காரணமாக கடற்கரை சாலைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை போலீசார் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பினர். மேலும் நள்ளிரவு 12 மணி ஆன நிலையில் ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். தொடர்ந்து எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருப்பதற்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை பத்திரமாக வெளியேற்றினர். இதனிடையே கடற்கரை சாலையில் பல்வேறு இடங்களில் ஆரவாரம் செய்து இடையூறாக இருந்த இளைஞர்களை தடியடி நடத்தி போலீசார் கலைத்தனர். இதேபோல் குபேர் வீதியில் மது போதையில் காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட போலீசாரை தாக்க முயன்ற இளைஞர்களையும் தடியடி நடத்தி காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே நள்ளிரவு 12:30 மணி வரை கடற்கரை சாலையில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு காவல்துறை அனுமதித்திருந்த நிலையில் கடற்கரை சாலையில் கூடியிருந்த அனைவரையும் போலீசார் வெளியேற்றினர். புத்தாண்டை ஒட்டி தனியார் அமைப்பு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆடல் பாடல் மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளும் சுற்றுலா பயணிகள் பங்கேற்று ஆடி பாடி மகிழ்ந்து புத்தாண்டை வரவேற்றனர். கடற்கரை சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதன் காரணமாக அசம்பாவித சம்பவங்கள் தடுக்கப்பட்டது. மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் மறைவை ஒட்டி வழக்கமான சுற்றுலாத்துறை சார்பில் கடற்கரை சாலையில் நடத்தப்படும் இசை நிகழ்ச்சி ரத்து செய்ததன் காரணமாக அமைதியான முறையில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் புத்தாண்டை கொண்டாடி சென்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் உயர்த்தப்பட்ட பெட்ரோல் மற்றும் டீசல் விலை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. மேலும் பெட்ரோல் லிட்டருக்கு 2 ரூபாயும் டீசலுக்கு 1 ரூபாய் 99 பைசாவாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில அரசானது அரசின் வருவாயை பெருக்கும் நோக்கிலும் புதுச்சேரி மற்றும் அதை ஒட்டிய மாநிலங்களுக்கு இடையே உள்ள பெட்ரோல் டீசல் விலை வேறுபாட்டை குறைக்கவும் புதுச்சேரி மதிப்பு கூட்டப்பட்ட வரி சட்டத்தின் கீழ் பெட்ரோல் டீசலுக்கு திருத்தப்பட்ட வரி விகிதங்களை கடந்த சில தினங்களுக்கு முன்பு அறிவித்தது.
இந்த திருத்தப்பட்ட வரி விகிதங்கள் ஜனவரி 1ஆம் தேதியான இன்று முதல் அமலுக்கு வரும் எனவும் அறிவித்திருந்தது. அதன்படி புதுச்சேரியில் பெட்ரோலுக்கான வாட் வரி 14.55%இலிருந்து 16.98%ஆகவும், காரைக்கால் பகுதியில் 14.55%இலிருந்து 16.99%ஆகவும், மாஹே பகுதியில் 13.32%இலிருந்து 15.79%ஆகவும், ஏனாமில் 15.26%இலிருந்து 17.69%ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. டீசல் மீதான வாட் வரி புதுச்சேரியில் 8.65%இலிருந்து 11.22%ஆக உயர்ந்துள்ளது. காரைக்காலில் 8.65%இலிருந்து 11.23%ஆகவும், மாஹேவில் 6.91%இலிருந்து 9.52%ஆகவும், ஏனாமில் 8.91%இலிருந்து 11.48%ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. நேற்றைய நிலவரப்படி புதுச்சேரியில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 94 ரூபாய் 26 பைசாவாகவும், காரைக்காலில் 94.03 பைசாவாகவும், ஏனாமில் 94 ரூபாய் 92 காசுகளாக உள்ளது. டீசல் விலை புதுச்சேரியில் 84 ரூபாய் 48 காசுகளாகவும், காரைக்காலில் 84 ரூபாய் 31 காசுகளாகவும், மாஹேவில் 81 ரூபாய் 90 காசுகளாகவும் மற்றும் ஏனாமில் 84 ரூபாய் 75 காசுகளாகவும் இருந்து வந்தது. தற்போது வாட் வரி உயர்வால் புதுச்சேரியில் பெட்ரோல் லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்தப்பட்டு 96 ரூபாய் 24 காசுகளாகவும், இதேபோல் மற்றும் டீசல் லிட்டருக்கு 1 ரூபாய் 99 காசுகள் உயர்த்தப்பட்டு 86 ரூபாய் 47 பைசாவிற்கு காலை 6 மணி முதல் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்பட்ட போதும் தமிழகம் உள்ளிட்ட அண்டை மாநிலங்களை விட புதுச்சேரியில் விலை குறைவாக இருக்கும். அரசின் வருவாயை பெருக்கும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் தகவல்கள் தெரிவித்துள்ளன. குறிப்பாக கடலூரை விட புதுச்சேரியில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 6 ரூபாய் 54 காசுகளாகவும், நாகப்பட்டினத்தை விட காரைக்காலில் 6 ரூபாய் 22 காசுகளும், கண்ணூரை விட மாஹேவில் 13 ரூபாய் 86 காசுகளாகவும், காக்கிநாடாவை விட ஏனாமில் 15 ரூபாய் 16 காசுகளாகவும் குறைவாக இருக்கும். டீசல் கடலூரை விட புதுச்சேரியில் 7 ரூபாய் 91 காசுகளாகவும், நாகப்பட்டினத்தை விட காரைக்காலில் 7 ரூபாய் 54 காசுகளாகவும், கண்ணூரை விட மாகேவில் 10 ரூபாய் 88 காசுகளாகவும், காக்கிநாடாவை விட ஏனாமில் 11 ரூபாய் 09 காசுகளாகவும் விலை குறைவாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆங்கில புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு விடியற்காலை முதலே மணக்குள விநாயகர் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஆங்கில புத்தாண்டு 2025 பிறந்ததை முன்னிட்டு புதுச்சேரியின் பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் காலை முதல் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தங்க கவசம் அணிந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த நிலையில் மணக்குள விநாயகரை வழிபட ஏராளமான பக்தர்கள், பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் விடியற்காலை முதலே நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது. மேலும் ஏராளமான பக்தர்கள் இன்று சுவாமி தரிசனம் செய்ய கோவிலுக்குள் வருவார்கள் என்பதால் மணக்குள விநாயகர் கோவில் மட்டுமன்றி பல்வேறு கோவில்களில் போலீசார் நகர் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற தூய ஜென்ம ராக்கினி அன்னை பேராலயத்தில் நள்ளிரவு நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர்.
புதுச்சேரி நகர பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற தூய ஜென்ம ராகினி அன்னை பேராலயம் உள்ளது. ஆங்கில புத்தாண்டை ஒட்டி பேராலயத்தில் நள்ளிரவு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் காலிஸ்ட் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று 2025ஆம் ஆண்டு நல்ல ஆண்டாக அமைய பிரார்த்தனை செய்தனர். ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் வகையில் பிரம்பை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சர்வ மங்கல்ய சாய்பாபா ஆலயத்தில் மகா ஆரத்தி நடைபெற்றது. புதுச்சேரி பெரம்பை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ சர்வ மங்கள சாய்பாபா ஆலயம். இந்த ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் வகையில் சாய்பாபாவிற்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு ஆரத்தி நடைபெற்றது. பக்தர்கள் சாய்பாபா பஜனை பாடல்களை பாட சிறப்பு ஆரத்தி நடைபெற்று அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புத்தாண்டை வரவேற்கும் வகையில் ஏராளமான பக்தர்கள் வரிசையில் நின்று சாய்பாபாவை வழிபட்டு சென்றனர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு வில்லியனூர் அருள்மிகு ஏகாம்பரநாதர் மகேஸ்வரர் ஆலயத்தில் எம்எல்ஏ சிவா சுவாமி தரிசனம் செய்து தொண்டர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு வில்லியனூர் அருள்மிகு ஏகாம்பரநாதர் மகேஸ்வரன் ஆலயத்தில் எம்எல்ஏ சிவா சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தனது ஆதரவாளர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து இனிப்புகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், திமுக பிரமுகர்கள் சன் குமரவேல், தொகுதி செயலாளர் மணிகண்டன், ஜலால் ஹனீஃப், ராமசாமி, குலசேகரன், செல்வநாதன், சக்திவேல், ரமேஷ், ரமணன், சரவணன், சபரிநாதன், இளஞ்செழிய பாண்டியன், செல்வ பார்த்திபன், முகிலன், உத்ராபதி, விஜய் என்கிற வெங்கடேசன், இரிசன், ஹரிதாஸ், ஜெகன்மோகன், மில்ட்ரி முருகன், வரதராஜன், சுப்பிரமணியம், முருகையன், திலகர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தி இனிப்பு வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட குருமாம்பேட் பகுதியில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மின் கம்பத்துடன் கூடிய மின் விளக்குகளை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்து அர்ப்பணித்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குருமாம்பேட் முதல் பால் பண்ணை வரையிலான சாலைகளில் மின்விளக்கின்றி பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனை அடுத்து ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான ஏ.கே. சாய்ஜி சரவணகுமார் நடவடிக்கையால் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்ட புதிய மின் கம்பத்துடன் கூடிய 120 வாட்ஸ் கொண்ட 37 மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்து அர்ப்பணித்தார். இந்நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார், மின்துறை செயற்பொறியாளர் ஸ்ரீதர், செயற்பொறியாளர் கில்பர்ட் ஜேம்ஸ், இளநிலை பொறியாளர் முத்துக்குமார், துணை ஆய்வாளர் வெங்கடேசன் மற்றும் பாஜக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆங்கில வருட பிறப்பை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆங்கில வருட பிறப்பை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் BMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் உபயதாரர்கள் சென்னை பழனிவேல் ராஜன், ஸ்ரீ காந்தி, PVR என்டர்பிரைசஸ், சண்முகம் சிவகேஸ்வரி, அருண் பாண்டியன், ஜெயபாரதி, இளநிலா, ரமேஷ், வித்யா குடும்பத்தினர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன், துருவை முத்துவேல், எரையூர் ரவிச்சந்திரன், வானூர் அழகுவேல், மெடிக்கல் வேல்முருகன், புளிச்சப்பள்ளம் சண்முகம், கிலாப்பாக்கம் வேல்முருகன், அருள்,
பழமுக்கல் வெங்கடேசன் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வு. வழக்கமான உற்சாகத்துடன் புத்தாண்டு கொண்டாட்டம். கடற்கரையில் குவிந்த மக்கள். புத்தாண்டு புதுச்சேரி கோவில்களில் சிறப்பு வழிபாடு. நீண்ட வரிசையில் நின்று மக்கள் சுவாமி தரிசனம். அமலுக்கு வந்தது பெட்ரோல் டீசல் விலை உயர்வு. பெட்ரோல் 2 ரூபாயும் டீசல் 1 ரூபாய் 99 காசுகளாகவும் உயர்வு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.